ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 12/6/2024 வைகாசி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. திரும்ப சொல்றேன், 12/6/2024 புதன்கிழமை, வைகாசி மாதம் 30ஆம் தேதி. 12 ராசிக்கான பலன்களை இப்ப பார்ப்போம். 12 ராசிக்கான பலன்களை இப்ப நம்ம பார்ப்போம். சரியா? மேஷராசி. மேஷம் ராசி. எதிலும் இன்னைக்கு திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பணி நிமித்தமான அலைச்சல்கள் ஏற்படும். மனை சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கையிருப்பு குறையும். அரசு விஷயங்கள்ல பொறுமையை கையாளவும் கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். சரியா? உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு அஸ்வினி, திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பரணி, ஏற்ற இறக்கமான நாள். கிருத்திகை பாத்தீங்கன்னா பொறுமையாய் கையாளவும் எந்த விஷயத்திலுமே. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசி, உங்க செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும். கலைப்பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும். அரசு அதிகாரிகளால் ஆதாயம் அடைவீர்கள். பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழல் உங்களுக்காகவே அமையும். பங்குதாரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். மறைமுக சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். சிக்கல்கள் மறையும் நாள். சரியா? உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 3. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உங்க நட்சத்திரங்கள்ல கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கான அனுபவம் வெளிப்படும். ரோகிணி நட்சத்திரம் ஆதாயகரமான நாள். மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் வெற்றிகரமான நாள். சரியா? மிதுனம் ராசி. அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிக்கல்கள் ஏற்பட்டு தடைகள் விலகும். தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள். எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள். மனதிற்கு பிடித்த விதத்தில் சில பணிகளை முடிப்பீர்கள். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சரியா? மிருகஸ்ரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் இன்னைக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபகரமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகம் ராசி. குடும்பத்துல அமைதியான சூழல் நிலவும். இழுபறியாக இருந்து வந்த சில பல வேலைகளை முடிப்பீர்கள். எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புனர்பூச நட்சத்திரம் அமைதியான நாள். பூசம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள். ஆயில்யம் நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் பல கிடைக்கும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்மம் ராசி. சிம்ம ராசி. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும். பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கவும். குழந்தைகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும். அனுபவம் மேம்படும் நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மகம் நட்சத்திரம் தாமதங்கள் பல உண்டாகும். பூரம் நட்சத்திரம் அனுசரித்து சொல்லவும் எதிலும். சரியா? உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவோம். எதிலும் யாரும் யாருக்காகவும் ஒரு சலிப்புத்தன்மையை வெளிப்படுத்தாதீங்க. எல்லாரையும் கொஞ்சம் இன்னைக்கு மதிப்பு கொடுங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கன்னி ராசி. நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் நிச்சயம் ஏற்படும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். உழைப்புக்கான மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் சற்று கவனம் வேண்டும். கல்வியில் ஏற்ற இறக்க சூழல் உண்டாகும். அலைச்சல்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். சரியா? உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும். அஸ்தம் தாமதமாக சில பல கிடைக்கும். சித்திரை ஏற்ற இறக்கமான நாள் இன்னைக்கு. சரிங்களா? எல்லாமே ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமை காக்குவோம் எல்லா விஷயத்துலையுமே. சரியா? அதனால மனசை தளர மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வியாபாரத்துல லாபம் ஏற்படும். சமூக பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும். நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. உத்தியோகத்துல சாதகமான நாள்.
அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல சூழலும் உங்களுக்கு அமையும். சரியா? மனதளவில் உற்சாகம் பிறக்கும், வெற்றி நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை மகிழ்ச்சியான நாள், சுவாதி லாபகரமான நாள், விசாகம் உற்சாகம் பிறக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம். விருச்சிக ராசி. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அலுவலகத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சமூகம் சார்ந்த புதிய கண்ணோட்டம் பிறக்கும். செயல்களில் அணுகுமுறையால் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். செலவு குறையும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். இதுல விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஆசைகள் சில பல நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் சில பல பிறக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி. வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். சரியா? புதிய விஷயங்கள்ல பொறுமை வேண்டும். மாணவர்களுக்கு பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். அரசு வலையில சாதகமான சூழல் அமையும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தடையாக இருந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். ஆதரவு நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருநீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம் நட்சத்திரம், தடைகள் விலகும். போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி. மகரம் ராசி. சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். மற்றவர்களை நம்பி இருக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் பொறுமையுடன் செயல்படவும். கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்பு குறையும். வேலையாட்களால் அலைச்சல்கள் உண்டாகும். பொறுமை வேண்டிய நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களை உத்திராடம் கவனம் வேண்டும். திருவோணம் பொறுமையுடன் செயல்படவும். அவிட்டம் அலைச்சல்கள் இன்னைக்கு நிச்சயம் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பம் ராசி. கும்பம் ராசி. மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். சகோதரர்களின் வழியில் உதவிகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே அமையும். வாகன பழுதுகளை சரி செய்வீங்க. வாகனங்களை சின்ன சின்ன ஃபால்ட்டை இன்னைக்கு சரி செய்வீங்க. இல்லையாவது அதுக்கான பிளானாவது பண்ணுவீங்க. வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் அமைதியான சூழல் அமையும். போட்டிகளில் எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கும். கவலை மறையும் நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அவிட்டம் தன்னம்பிக்கை மேம்படும். சதயம் சாதகமான நாள். புரட்டாதி முடிவுகள் பிறக்கும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது மீனம் ராசி. மீன ராசி. கனிவான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். வழக்கு பிரச்சனைகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் மூலம் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்வீர்கள். நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். லாபம் நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள புராட்டாதி அனுகூலமான நாள். உத்திரட்டாதி சூட்சமங்களை அறிவீர்கள். ரேவதி நன்மையான நாள். இதுவரை 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இதுல ஏற்ற இறக்க நிலைகள் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இதன் மூலம் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் கவலைப்படாதீங்க. எதுவுமே எந்த செயலுமே நீங்க செய்யல. சரிங்களா? இறைவனுடைய சூட்சம ரகசியம். ஆகையால் நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தேவதையோ குலதெய்வங்களோ அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று தெய்வ வழிபாடு செய்யுங்க. இறைவனை நினைச்சு ஒரு 10 நிமிஷமாவது தியானம் இருங்க. உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் இறைவன் தாங்கிக் கொள்வார். நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரியா? நீங்க நம்பதான் இறைவனை நம்பதான் உங்களுக்கான தன்னம்பிக்கை விரிவடையும். சரியா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே உருவெடுத்து வந்த மாதிரி இருக்கும். அதனால நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க. எந்த சொந்தம் விட்டு போனாலும் இந்த நம்பிக்கை என்கிற மிகப்பெரிய ஒரு பவர் மட்டும் வச்சுக்கிட்டீங்கனாலே எல்லா சொந்தமும் உங்களை சுற்றியே இருக்கும். சரியா? இறைவன் எந்த சூழ்நிலையிலும் உங்களோட துணை இருப்பான், இருக்க வேண்டும். சரியா? இதுதான் உத்தரவே. அதனால 12 ராசிக்காரங்களும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. எதுக்கும் நீங்கள் காரணம் அல்ல, இந்த பிரபஞ்சம்தான். சரியா? அதனால நல்லது கெட்டது இறைவனே படைத்த இறைவனே உங்களுக்கு பகிர்ந்து அளிப்பான். ஆகையால் கவலை மட்டும் படாதீங்க.
நல்லதே நடக்கும். கடவுள் துணை இருப்பார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.